ஓட்டம் நம்மள ஆசையை தூண்டுறது மாதிரிக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கிராஸ் ஆகுதுன்னு வை. இதை பண்ணலாம், யானை வாங்கலாம், குதிரை வாங்கலாம், இது மாதிரி ஏதாவது ஒரு பெருசா அபரிவிதமான ஒரு லாபம் கிடைக்கும். இது மாதிரிக்கு ஒரு எண்ண ஓட்டம் நடக்குது, சிந்தனை வருது. வீடு கட்டுறதுலையோ இல்லை இடம் வாங்குறது முதலீடு பண்ணலாம். யாரு சார்ந்து இந்த எம்மலை மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் பெரிய மேசராசிக்காரர்களுக்கு எம்மலை மாதிரி பிசினஸ் பண்றவங்க ஒரு நெருக்கடி சந்திக்கிற மாதிரி. ராகு திசை சனி திசை மேசராசிக்காரருக்கு நடக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி. இப்ப நம்ம மேசராசி அன்பர்கள் முதல் ராசி இவங்க எப்படிங்க இருக்கும்? ஏன்னா 2025 வந்து கடுமையான சோதனையில பாதிக்கப்படுது மேசராசி தான். அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படுமா எப்படிங்க? கண்டிப்பா இந்த 2026 வந்து ஒரு பொன்னான ஆண்டு தான். இப்ப 2025 பாத்தீங்கன்னா அந்த சொல்ல கடன் தொழில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்க வந்து கடன்னால உங்களுக்கு 6ஆம் இடத்து புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தாரு. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கும்போது எப்படின்னா அந்த கடன்னால சென்ட்ரலாவே பெரிய ஒரு அசிங்க அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க. அதாவது ஊரை விட்டு ஓடுறது, தலைமுறை வாழ்றது, அவங்க வந்து ஏதோ பேசுறது, அது மாதிரி விபத்து நடக்கிறது, அசிங்கம், அவமானம், பெரிய ஒரு சர்ஜரி, இது எல்லாமே வந்து நல்லா இருந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு 6ஆம் அதிபதி போய் புதன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருக்கு. அப்போ சர்ஜரி கண்டிப்பாக நடந்திருக்கு. மேசராசிக்காரில் யாரை கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த 2025 வந்து பயங்கர வலி இருக்கும். அது மாதிரியே வெளிநாடு போயிருப்பாங்க. இது எது தாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலை, கடன் தொழில் தாங்க முடியாமல் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைலாம் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் இனிமேல் இங்கே இருந்தால் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு போயிட்டு வெளிநாடு போகிற அமைப்புலாம், வெளிநாடுலாம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இது மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா எப்பாவது நம்ம வெளிநாடு போனாலுமே அங்கேயும் வாழ்க்கை நிம்மதி இல்லாத நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான். பட் இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து கிரகங்கள் எப்போ மாறுதோ அப்போ நம்ம அதுலேருந்து நம்ம மாறிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு நெகட்டிவ்ல இருந்து தடுக்கும். இப்போ வந்து நீ வந்து ரொம்ப இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வெட்ட வரும்போது இப்போ சப்போஸ் எங்கேயா போய் மறைஞ்சிக்கிட்டா தானே இது இல்லைன்னா நம்ம வந்து வெட்டிட்டு போயிடுவானே அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கிறதான ஒரு விஷயம். அப்போ அது மாதிரி அமைப்புலாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருந்ததுனால அந்த கடன்கிற ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்தீங்கன்னா குடும்பத்திலேயே ஒரு சில பிரச்சனை, அந்த விவாகரத்து பிரச்சனை, இது மாதிரி குடும்ப நல பிரச்சனை எல்லாமே நிறையா சந்திச்சிருப்பாங்க இந்த 2025. அது மாதிரிக்கெல்லாம் நம்ம இருக்கும்போது அது மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் வசிச்சுட்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி இந்த கஷ்டங்கள் வந்து இப்போ அதே மாதிரிக்கே சில பேர்லாம் பார்த்துங்க இந்த கடன் தொழிலால் எங்கே ஊரை விட்டு போனாங்கன்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ எங்கே எப்படி போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. அது மாதிரிலாம் இருப்பாங்க. அதே அந்தந்த காலகட்டம்லாம் நமக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆசைகளை தூண்டி இந்த எம்எல்என் மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு இடத்துல ராகு வேற 12ல் இருந்துச்சு போன வருஷத்துல. அப்போ இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்எல்என் மாதிரி ஒரு பிஸ்னஸ்ல எல்லாம் போய் எங்கேயாவது போட்டு நான் உங்களை ஆள் சேர்த்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து அந்த என்ன ஆகும் அப்படின்னா அந்த ராகு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வழியில போய் பணத்தை முதலீடு பண்ண சொல்லி பெரிய அளவில் லாக் பண்ணி விட்டுருப்பாரு. அது மாதிரி ஒரு பொருளாதார இழப்பை சந்திச்சிருப்பாங்க. அதனால அவங்க ஒரு கடன்பட்டு அசிங்கப்படுற சூழ்நிலை எல்லாம் உருவாகி இருக்கும் 2025. இப்போ 2026 அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்க ராசியில வந்து மேச ராசியும் ஒரு ராசி. அது இப்ப இந்த பொருளாதார ரீதியா வந்து குடும்ப பிரச்சனை நிறைய இருக்குங்க. குடும்ப ரீதியா கணவன் மனைவி பிரச்சனை, விவகாரத்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்கா? இப்ப 2026 இருக்கு ஐயா. இடத்துல சந்திரன் வந்து உச்சம் பெற்று இருக்கு. அதாவது தாயால் உடல்நல வந்து நல்ல சிறப்பா இருக்கும் அம்மா வழியில. அதே மாதிரிக்கே பெண் கிரகங்கிறது சந்திரன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கனால குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்பு இருக்கும். இப்போ வருஷம் பிறந்த உடனேயே ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். சரியா? அதே மாதிரிக்கே உங்களுக்கு வந்து குரு வந்து 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. அதாவது மேசராசிக்கு வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் தேதி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. பட் பணத்தை ஹேண்டில் பண்ற விதங்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பண்ணுங்க. அப்ப நீ அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள குடும்பத்தை ஒன்று அம்மா கிட்ட கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம மனைவி கிட்ட கொடுத்து நம்ம வரவசூல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பான இருக்கும். பணத்தை ஹேண்டில் பண்ற விதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா ஹேண்டில் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணியம் நம்ம குலதெய்வம் இருக்க ஊரில் வந்து மேக்சிமம் அதை விட்டு நகர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக ஒரு மிட் எண்டுக்கு அப்புறம் நம்ம அதுலேருந்து மாறுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி மாறினா அந்த 2026 வந்து என்ஜாய் பண்ணி வாழலாங்கிறது ஒரு அமைப்பு. இது வந்து அதுக்கு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒன்று தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். கேது வந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். விநாயகர் வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான யோகமாக இருக்கும். பொதுவாக விநாயகர் வழிபாடுலாங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த விநாயகர் கோயிலுக்கு போகணுன்னு இருக்குங்களே? இல்லை விநாயகர் வழிபாடு எந்த விநாயகராக இருந்தால் கூட போதும்.
நம்ம வீட்டிலேயே நம்ம வச்சு விநாயகர் வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் செவத்துல விநாயகர்லாம் வச்சிருப்போம். அவ வழிவிட்டாலும் ஓகே. நமக்கு வந்து விநாயகர் மந்திரம் சொல்லி இப்போ ஒரு தியக்கிழமை பண்ணலாம், இல்லை சதுர்த்தி அந்த திதி அந்த டயத்துல நமக்கு வந்து விநாயகர் வழிபாடு பண்றது வந்து ரொம்ப ஒரு நல்லது. பூர்வ அந்த குலதெய்வ அருள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் நமக்கு விநாயகர் வழிபட்டா. இப்ப 2026 மேசராசி வந்து நம்ம தொழில் ரொம்ப நாளா தொடங்கலான்னு தரப்பட்டு போயிட்டே இருக்கு. இந்த வருடம் தொடங்கலாமா? அதுக்கான அமைப்பு இருக்குங்களா? கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா தொடங்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னா காலபுருஷன் 9ஆம் இடத்துல தனுசு வீட்டில் உட்காந்துருக்காரு. பெரிய பாதத்தை செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். அதே மாதிரியே ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரியே கமிஷன் பேசிட்டா புதுநூலாக சேர்ந்து உட்காந்துருக்காரு செவ்வாய். அதாவது இடம் சம்மந்தமாக பெரிய முதலீடு போடாமல் நம்ம வாய் பேச்சிலே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியே கம்பெனிக்கு. அது மாதிரியே சில பேர் இந்த வீடு ரெண்டலுக்கு விடுறதுக்காக வாடகை வச்சுட்டு ஒரு மாதம் வாடகை வாங்கிக்கலாம். அது மாதிரியே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த 2026. அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கடையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, எலக்ட்ரிக்கல் கடையில் பெரிய வந்து ஒரு மில்லு இது மாதிரிக்கே வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து 2026 வந்து நல்லதொரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரிக்கே வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோரு, நகை அடகு கடை, வெள்ளி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும். ஜவுளி ஸ்டோர் வச்சுருக்கவங்க ரொம்ப அமைப்பாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2026 வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவுசில் வரும். இந்த காலகட்டத்தில் நம்ம வர வேண்டிய பணத்தை மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணணும். ஏதோ ஒரு பெண்கள் கையில் கொடுத்து நம்ம வந்து அதை வரவுசில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே நமக்கு வந்து இந்த 2026 ஒரு சிறப்பான ஆண்டாக நம்ம கொண்டாடலாம். இல்லை அப்படின்னா நம்ம பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதங்கள் சரியில்லாமல் போய் நம்ம மேற்கொண்டு ஒரு சில இழப்பை சந்திக்கிற மாதிரி இருக்கும் 2026. அதுமாரி வந்து ரொம்ப நாள் திருமணம் தள்ளி போகுது, திருமணம் நடக்குமா? காதல் பிரச்சனைகள் காதல் நிறைவேறுமா? அவங்களுக்கு எப்படி இருக்குங்க? காதல் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது திசை நடப்பில் இருந்துச்சு அப்படின்னா காதல் கை கூடாது. சப்போஸ் இல்லை லவ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு கேது திசை தவிர்த்து சப்போஸ் வந்து சூரிய திசை, செவ்வாய் திசை, புதன் திசை, சுக்கிர திசை இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காதல் கைகூடுற ஒரு அமைப்பு. உங்கள் சொந்த ஜாதகத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா பர்த் டைம்லாம் கொடுத்தாங்கன்னா பார்த்து சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தசாவோ இல்லை புத்தியோ போனால் அப்படின்னா பர்டிகுலர் 2020 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா 4 கிரகங்கள் வந்து உங்கள் தனுசு வீட்டில் உட்காந்துருக்கு. வந்து பெரிய ஒரு கெடுதலை வந்து நெகட்டிவாக பண்ணிடாது. கோச்சார பலனும் ஜாதக பலனும் ரெண்டும் ஒரு கிராஸ் ஆகும்போது வந்து ஒரு அபரிவிதமான ஒரு நல்லது நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து தனுசு வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க வந்து பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காம ஒரு சிறப்பான ஒரு ஆண்டா இருக்கும். காதல் விஷயத்துல கல்யாணம் எல்லாமே நான் ஒரு சிறப்பா இருக்கும். ஏன்னா லவ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இப்ப எப்படி நடக்கும் அப்படின்னா சுக்கிர திசையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அதோடு சேர்ந்து 5ஆம் அதிபதியே சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான அமைப்பா இருக்கும் மேசராசி. கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவுலாம் எப்படிங்க இருக்கு இந்த 2026 வந்து கணவன் மனைவி குடும்ப உறவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டு. அதான் சொல்றேன் 2-7 2ங்கிறது தான் குடும்பம், 7ங்கிறது நம்ம மனைவி. அது பாகிஸ்தானத்தில் காலபுருஷன் பாகிஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அதை தாண்டி 5ஆம் அதிபர் சேர்ந்து இருக்காரு. அப்போ அதாவது குடும்பத்திலே இருந்தாலும் காதல் கல்யாணம் பண்ணியிருந்தவங்களா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இணக்கம் வரும், ஒரு அன்பு வரும். இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை 2026 சந்திக்கலாம். பொதுவாக மேசராசி அன்பர்கள் வந்து இடப்பெயர் பண்ண நல்லதுங்கிறீங்க. அதாவது கேது திசை நடக்கிறவங்க இடம்பெயர்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. கேது திசை நடக்கிறவங்க இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னு நல்லது. சப்போஸ் லவ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் தவிர்த்து இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா என்ன ஓட்டம் நம்மள ஆசையை தூண்டுறது மாதிரிக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கிராஸ் ஆகுதுன்னு வைங்க, இதை பண்ணலாம், யானை வாங்கலாம், குதிரை வாங்கலாம், இது மாதிரி ஏதாவது ஒரு பெருசா அபரிவிதமான ஒரு லாபம் கிடைக்கும். இது மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் நடக்குது, சிந்தனை வருது அப்படின்னா மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. என்ன காரணம் அப்படின்னா ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு, அவருக்கு வீடு கொடுத்தவர் 12ஆம் இடத்துல இருக்காரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா பணத்தை கொண்டு எங்கேயாவது லாக் பண்ண வச்சு விரயத்தை பண்ண வச்சுப்போம். சனிக்கும் ராகுக்கும் ஆகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எங்கேயாவது தவறுதலான முதலீடு பண்ண வச்சு பெரிய லெவலில் லாக் பண்ணி விட்டு நம்ம டோட்டலி நம்மளை வந்து அதாவது சாதாரண லாக்லாம் பண்ணாது, பெரிய லெவலில் இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பொறுத்தளவில் ஆசைகளை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 2026 சிறப்பான ஆண்டாக இருக்கும். முதலீடு வந்து ஒரு வீடு கட்டுறதுலையோ இல்லை இடம் வாங்குறது முதலீடு பண்ணலாம். யாரும் சார்ந்து இந்த எம்எல்ஏ மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய மேசராசிக்காரர்களுக்கு எம்எல்ஏ மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஒரு நெருக்கடி சந்திக்கிற மாதிரி இருக்கும்.
இன்னமும் ஆசையை தூண்டி அவங்க ஏதாவது ஒரு ஆசைன்னா நான் வந்து ஒரு முறையா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா? அதுவும் ஆசை தானே. அது ஓகே. நீங்க அது வந்து முறையா நீங்க தொழில் பண்ற அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது வந்து சனியோட வீட்டுல தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. நீங்க முறையா பண்ணணும். 10 ரூபாய் போடுறான், ஒரு 12 ரூபா கிடைக்கணும்னு நினைக்கிறது ஓகே. 10 ரூபா போட்டோம் 11 ரூபா கிடைக்கிறது, 13 ரூபா கிடைக்கிறது ஓகே. 10 ரூபா போட்டோம் 10 ரூபாய்க்கு இப்ப 15 ரூபா கிடைக்கும்னு நினைச்சா 10 ரூபா முதல்ல போட்டு 15 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஆசை, பேராசைகள் சொல்றோம்ல. 10 ரூபா முதல் போதும் 12 ரூபா கிடைக்கும், 13 ரூபா கிடைக்கிறதுங்கிறது ஓகே. அதே தாண்டி நம்ம வந்து இப்போ 15 ரூபா கிடைக்கும்னு நினைக்கும் போது அப்போ வந்து 10 ரூபா போடுங்க, 15 ரூபா கிடைக்கணும் ஒருத்தர் சொல்ல வர்றாரு அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து ராகு உங்களை செயல்படுத்த போறாரு. அதுவும் தாண்டி இந்த கோச்சார ராகு ஜனலகால ஜாதகத்தோட ராகு திசை நடந்துச்சு, இது மாதிரி ஒரு அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கான. ஆசைப்படக்கூடாது, தேவைக்கு மட்டும் ஆசைப்படணும். பெரிய ஆசைகள் ஆசைப்படணும், பெரிய ஆசைகள் படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. அப்படி பட்டாங்க அப்படின்னா இது சாதாரணமாலாம் இருக்காது. அது வந்து அதே ராகு திசை நடப்புறவங்களுக்கு, நான் சொல்றது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரோட்ல கால்ரெடி முடிஞ்சு ரோட்ல அடிக்கிற கதையை ஆகி போயிடும், வாழ்க்கையே அப்படியே திசை திருப்பிடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா அந்த ராகு திசை நடக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா நடக்கிறது. ராகு திசையும் சனி திசையும் மேசராசிக்காரருக்கு நடக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி மாரகம், அது ரெண்டுமே வந்து அது மாரகம் பிளஸ் பாதகம் ரெண்டுமே சேர்த்து செஞ்சுப்படும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. மேசராசி அன்பர்கள் வந்து ஆசைப்படாம பேராசைப்படாம எது தேவையோ ஆசைப்படுங்க, முறையா உங்க திறமைக்கு ஆசைப்படுங்க. ஆமா, அது மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா 2026 ஒரு சிறப்பான ஆண்டா கொண்டாடலாம். கண்டிப்பா கண்டிப்பாங்க.